அல்லேலூயா. கிறிஸ்துவுடன் அன்பான தேவ பிள்ளைகளே, நாளிலும் கூட ஆண்டவர் நமக்காக கல்வாரி சிலுவையிலே பாடுபட்டு மரித்து 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்புந்து நம்முடைய பாவங்களை மன்னித்தது மாத்திரமல்ல, இன்று நமக்கு ஆண்டவராய் இருக்கிறார். அவருடைய பாடுகளை தியானிக்கும்படியாய் நாம் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. இயேசு ஏன் மரித்தார் என்பதை நாம் தியானிப்பதற்கு முன்பாக, எதற்காக மரித்தார்? அல்லேலூயா. அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படியாக மரித்தார். அல்லேலூயா. நம்முடைய பாடுகளை, நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். அல்லேலூயா. எத்தனையோ தடவை நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். பழைய ஏற்பாட்டிலே பலியிடப்படும்படியாக 2 ஆடுகள் கொண்டு வரப்படும். ஒன்று பலி செலுத்தப்படும், ஒன்று பூக்காடாக வனாந்திரத்திலே விடப்படும். அதை நிறைவேற்றும்படியாக இயேசு நம்முடைய பாவங்களுக்காக மரித்தவராகவும் இருக்கிறார். இன்று நமக்காக பரிந்து பேசுகிறவராகவும் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால இயேசு நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக மரித்திருக்கிறார். இன்று நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, பவுல் தீத்துக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, அவர் நம்மை சகல அக்கிரமங்கள் என்று மீட்டுக் கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. எல்லா அக்கிரமங்களில் நம்மை மீட்டுக் கொள்ளும்படிக்கு நம்மை அவருடைய சொந்த ஜனமாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படிக்கு அவர் தம்மை தாமே ஒப்புக்கொண்டார். அதனால நம்ம நல்ல பக்தி வைராக்கியம், நற்கிரியைகளை செய்கிற பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளுக்கு பக்தி வைராக்கியம். இன்றைக்கு எல்லா மதத்திலே உள்ளவர்களை பார்க்கும் போதும் பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று நம்மை சுத்திகரிக்கும்படிக்கு தம்மை தாமே அவர் சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. தீத்துக்கு சொல்லும் போது அடுத்த வசனத்திலே, இவைகளை நீ பேசி போதித்து சகல அதிகாரத்தோடும் கடிந்து கொள், ஒருவனும் உன்னை அசட்டை பண்ண இடம் கொடுக்காதிருப்பாயாக. அல்லேலூயா. பேசணும். நாம் இதை குறித்து எப்பொழுதும் பேச வேண்டும். வருஷத்துல ஒரு நாள் அல்ல, நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும் என்று எப்பொழுதும் பேச வேண்டும். அல்லேலூயா. இது தேவனுடைய பிள்ளைகள் நாம் மறந்து போகக்கூடாது. பாருங்க, சிலுவை பாவத்தின் மரமாயிருக்கிறது. ரோமர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவர் மரித்தது பாவத்துக்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கு என்று பிழைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய பாவங்களுக்கு என்று அவர் ஒரே தரம் என்ன செஞ்சிருக்கிறார்? இப்போ தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். தேவ காரியங்களை செய்யும்படிக்கு அவர் பிழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். தூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்ப்பட்டு, இப்ப எல்லாம் அவருக்கு கீழ்பட்டு இருக்கிறது. அதனால இந்த குட் ஃப்ரைடே நாளிலே
இன்னும் அதிகமான விசுவாசம் நம்முடைய இதயத்திலே உண்டாக வேண்டும். அல்லேலூயா. அவர் பிதாவின் வலது பாரசத்தில் நமக்காக பரிந்து பேசுகிறவராகவும் சகல அதிகாரம் உடையவராகவும் சகல வல்லமே உடையவராகவும் அவர் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் ஒருபோது என்ன செய்யக்கூடாது, மறந்து போகக்கூடாது. அல்லேலூயா. அதனால் இப்படியாக சிலுவை குறித்த காரியங்கள் நிறையவே நாம் பேச முடியும். ஆனால் இன்றைக்கு சுப்ரடே என்று சொன்னாலும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சொன்ன அந்த 7 வார்த்தைகளும் தான் கேட்க வேண்டும் என்று நமக்கு ஆசையாக இருக்கிறது. அப்படிதானே? அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார் என்பதை நாம் ஒருபோது என்ன செய்யக்கூடாது, மறந்து போகக்கூடாது. 7 வார்த்தைகள். இயேசு 7 வார்த்தைகளை என்ன செய்தார்? பாருங்க, 7 என்று சொல்லும் போதே பூரணத்துக்கு அடையாளமாக இருக்கிறார். எலியா தன்னுடைய சீசனிடத்திலே மழை பெய்யும் என்று ராஜாவுக்கு சொல்லிவிட்டார். இப்ப ஜெபம் பண்ணுகிறார். ஜெபம் பண்ணும்போது தன்னுடைய உதவியாளர்கிட்ட சொல்றார், நீ நல்ல மேகத்தை என்ன செய் பார். அவன் முதல் தரம் பார்க்கிறான் இல்லை, 2ஆம் தரம் பார்க்கிறான் இல்லை, 7ஆவது தடவை பார்க்கும் போது ஆமா உள்ளங்கை அளவு மேகம் வருகிறது. அல்லேலூயா. அப்போ 7 தடவை பார்த்ததுனால்தான் உள்ளங்கை அளவு மேகம். இப்ப என்ன சொல்றான் ராஜாவ, மழை உமை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று. அவர் அப்படி ரதத்தை பூட்டி போறதுக்கு முன்பாக, ரதத்துக்கு முன்பாக எலியா என்ன செய்கிறார்? அன்று மழை, பெரிய மழை எலியாவின் வார்த்தையினாலே பெய்கிறது. அல்லேலூயா. இப்படி 7 நிறைய காரியங்களை சொல்லு. இயேசு ஆண்டவராகிய தேவன் அந்த சராசரங்களையும் 6 நாட்களுக்குள்ளே படைத்தார். அல்லேலூயா. 7ஆம் நாள் ஓய்ந்திருந்து 7ஆம் நாளை பரிசுத்தப்படுத்தினார் என்று இருக்கிறார். அல்லேலூயா. அப்பா, ஓய்வு நாளோடு சேர்த்து நாம் காண்கிற இந்த உலகம் ஒரு வாரத்துக்குள்ளாக படைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இப்படி எல்லாமே 7 நாள் நிறைய 7 நாட்கள் இருக்கிறது. அப்ப அந்த 7 நாட்களையும் சொல்லிக்கொண்டே போனால் 7 வார்த்தைகளை பேசுவதற்கு நேரம் கிடைக்காது. அல்லேலூயா. அதனால கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த 7 நாளையும் 7 நாள் மிகவும் ஆசீர்வாதமான நாளாயிருக்கிறது. சிலுவையில் 7 பொன்மொழிகள் மனமே சிலுவையில் 7 பொன்மொழிகள் வீரசனாகன் முழங்குகின்றார். சிரசேரமோடு சூழிட மார்கரங்களை ஆணிலே அறைந்திட. சிரசேரமோடு சூழிட மார்கரங்களை ஆணிலே அறைந்திட. மன்னிக்கிறார், மன்னிக்கிறார். ஸ்ரீரவன் என் பாவம் நீங்கிடவே, ஸ்ரீரவன் என் பாவம் நீங்கிடவே. சிலுவையில் 7 பொன்மொழிகள் ராஜன் லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கும் மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள்.
இயேசு முதலாவதாக சிலுவையிலே இருக்கும்போது பேசுகிற வார்த்தை, சிலுவை கொடும் குற்றங்களை செய்கிற அந்த கொடுமையானவர்களுக்கு கொடுக்கிற தண்டனை தான் சிலுவை மரம். அந்த மரத்திலே தொங்க விடுகிற யாரும் இனிமையாகவும் பேச மாட்டார்கள், வரும் காலங்களை குறித்தும் பேச மாட்டார்கள். அல்லேலூயா. அவர்கள் ஒன்றில் மிரட்டுவார்கள், என்னை நீ இன்றைக்கு கொலை செய்கிறாயா, நாளைக்கு பாரு ஆட்கள் உன்னை என்ன செய்கிறார்கள் என்று. அல்லேலூயா. இப்படி மிரட்டுவார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ அப்படி எதுவும் செய்யாமல், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். சர்வத்தையும் சிருஷ்டித்த ஆண்டவர் தூதர்களின் துதியையும் தூய தேவனுடைய மகிமையும் தூரவே விட்டுறங்கி அடிமையின் ரூபம் எடுத்து இந்த மண்ணலோகல் பிறந்து பரலோக ராஜ்யத்தை சுவிசேஷமாய் உபதேசித்தார். அல்லேலூயா. அவருக்கு அற்புதங்களும் அடையாளங்களையும் செய்து அவருக்கு யூத ஆசாரியர்கள் கொடுக்கிற தண்டனை தான் இந்த சிலுவை மரம். அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது. மத்திய எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் என்ன ஒவ்வொரு வசனமா வாசிக்கும் போது ஏன் மன்னிக்க சொல்லுகிறார்? வஸ்திரங்களை கழட்டி சோப்பான மேலங்கி அவருக்கு கொடுத்தி முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு ஓலை கொடுத்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணார். யூதருடைய ராஜா என்று சொல்லி இயேசுவை பரியாசம் பண்ணார். அதனாலதான் அவர் சொல்லுகிறார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. அடுத்து அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள். அவரை பரியாசம் பண்ணின பின்பு அவருக்கு உடுத்தின மேலங்கியை கட்டி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அடையும்படி கொண்டு போனார்கள். புகையில் சிரேனே ஊரானாகிய சீமோன் எனப்பட்ட ஒரு மனுஷனை அவர்கள் கண்டு அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். அல்லேலூயா. இந்த சீமோன் ஆண்டவருக்கு அந்தரங்க ரகசிய சீசனாக இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இப்படி பாருங்க, நிறைய காரியங்களை அந்த யூதர்கள் செய்கிறார்கள். அப்படி அவர்கள் செய்தபடியினால் 42ஆம் வசனம், மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது இவனை விசுவாசிப்போம். அல்லேலூயா. இவன் மற்றவர்களை ரட்சித்தான், ஆனால் தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள ராணி இல்லாதவன். இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது இவரை நாங்கள் விசுவாசி. இப்போ சிலுவையிலிருந்து இறங்கி வரணுமா? ஆனா அவரு நம்முடைய பாவங்களுக்காகவே மரிக்கவே இந்த உலகத்துக்கு வந்தார். அல்லேலூயா. அவர்கள் சொன்னபடி அவர் இறங்கி வந்திருந்தால் இன்றைக்கு புனித வெள்ளி என்று நாம் கொண்டாட முடியாது. அல்லேலூயா. குட் ஃப்ரைடே உலகமெங்கும் ஒரு மனிதனே இறந்தால் துக்க நாள் என்றுதான் சொல்லுவார்கள், உலகம் உண்டானது முதல் இந்நாள் வரைக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்தின் நாள் புனித வெள்ளி என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. ஏன்? அவர் நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார். அவர் நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார்.
நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார் என்று சொல்லிக்கொண்டே இருந்தா போதுமா? நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டாமா? நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமா வேண்டாமா? அப்ப இயேசுவே என் பாவங்களை மன்னியும் என்று சொல்லி அனுதினமும் தான் அவரை நோக்கி, கல்வாரி சிலுவையை நோக்கி பார்த்து வேண்டுதல் செய்ய. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார். அவர்கள் முகங்கள், நீங்க ஆண்டவரை நோக்கி பார்த்து என்னை ரட்சியும் என்று சொல்லுகிற வரைக்கும் யாருக்கு ரட்சிப்பு வரவே வராது. அப்படி நீங்க ஒரு ஜெபத்தை செய்வீர்கள் என்று சொன்னால் உங்கள் முகம் பிரகாசிக்கும். ஹல்லேலூயா. பூமியின் எல்லை எங்கு உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. பூமியின் எல்லை எந்த எல்லையானாலும், எந்த மதத்தினர் வாழ்கிற எல்லையானாலும் இயேசுவை நோக்கி பார்த்தால் மாத்திரமே ரட்சிப்பு. சிலுவையை நோக்கி பார்த்தால் மாத்திரமே ரட்சிப்பு. அப்படி ரட்சிப்புக்குரிய ஒரு தேவனை இங்கே பரிகாசம் பண்ணுகிறார்கள், கோலால் அடிக்கிறார்கள், அவருடைய வஸ்திரங்களை பங்கு போட்டுகிறார்கள். நீ யூதருடைய ராஜாவானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று கிண்டலும் கேலியும் பண்ணுகிறார்கள். அல்லேலூயா. அதனால கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அது மாத்திரம் இல்ல, பாருங்க 25ஆம் வசனம் வாசிங்க. அதற்கு ஜனங்கள் எல்லாரும் இவனுடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேல் இருப்பதாக என்று சொன்னார்கள். அல்லேலூயா. இரத்தப்பழி தெரிகிறது. இந்த மனுஷனுடைய இரத்தப்பழி நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது ஆபத்தை கொடுக்கும் என்று அவர்கள் இதையும் சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. அதனால சொல்லுகிறார்கள், இந்த மனுஷனுடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் சுமரும். அவருடைய வார்த்தையின்படியே யூத ஜனங்கள் சரண்டு போனார்கள், சொந்த ராஜ்யத்தை இழந்து போனார்கள். எல்லாம் இழந்த நிலையிலே ஆண்டவரை நோக்கி பார்த்து இருந்த இடங்களிலே தேவன் அவர்களுக்கு என்ன பண்ணினார்? இரக்கம் பாராட்டினார். அல்லேலூயா. இந்த உலகத்திலே எந்த ஒரு இனத்தையும் அழிப்பதற்காக ஒரு மிஷினையும் யாரும் கண்டுபிடித்ததில்லை. ஆனால் யூத ஜனங்களை அழிப்பதற்காக ஒரு தலையை துண்டிக்கிற மிஷினையே அப்போ என்ன செஞ்சிட்டாங்க? ஆமாம், கண்டுபிடித்து எங்க இருந்தாலும் விசாரணை கிடையாது, கழுத்தை உடனே வெட்டி போட்டுருவாங்க. இப்படியாக தேவனுடைய ஜனங்கள் அழிக்கப்பட்டார்கள். அதனாலதான் ஆண்டவன் சொல்லுகிறார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். இப்படி செய்தியை கேட்கிறோம். பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லுகிற நல்ல செய்தியை எல்லா வருஷமும் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். அல்லேலூயா. இந்த உட்பிரேடைய தினத்திலே ஆண்டுடைய செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, கிறிஸ்து நமக்கு மன்னித்தது போல நாமும் ஒருவருக்கொருவர் என்ன செய்ய வேண்டும்? மன்னிக்க வேண்டும். அல்லேலூயா. நாம் எல்லாரும் மன்னிக்கணும். அண்ணன் தம்பிக்கு மன்னிக்கணும், தம்பி அண்ணனுக்கு மன்னிக்கணும், அக்கா தங்கைக்கு மன்னிக்கணும், தங்கை அக்காவுக்கு மன்னிக்கணும், தாய் பிள்ளைகளை மன்னிக்கணும், பிள்ளைகள் தாயின் தகப்பனையும் மன்னிக்க வேண்டும். அல்லேலூயா. இயேசு இதை குறித்து ஒரு உவமையை சொல்லுகிறார் பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். எப்படி எனில் ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது 10,000 தாலந்து கடன் பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியினால்
வம்சாதி பிள்ளைகளையும் அந்த ஆண்டவன் அவனையும் அவனுடைய மனைவி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு கடனை தீர்க்கும்படி கடனை கட்டளையிட்டான். தீர்க்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனமிறங்கி அவனை விடுதலை பண்ணி அவங்க கடனை எல்லாத்தையும் மன்னித்து விட்டான். அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் 100 வெள்ளி பணம், அங்க 10,000 பார்த்தா இங்க 100 வெள்ளி பணம். ஒருவனை கண்டு அவனை பிடித்து தொண்டையை நெரித்து, நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றான். அந்த உடன் வேலைக்காரன் அவன் காலிலே விழுந்து, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று அவனை வேண்டிக் கொண்டான். அவனோ சம்மதியாமல் போய் அவன் பட்ட கடனை தீர்க்கும் அளவும் அவனை காவலில் போட்டு வைத்தான். நடந்ததை அவன் வேலைக்காரர்கள் கண்டு மிகவும் துக்கப்பட்டு ஆண்டவரிடத்தில் வந்து நடந்ததை எல்லாம் அறிவித்தார்கள். அப்பொழுது அவருடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடியினால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன். நான் உனக்கு இறங்கினது போல நீ உன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபமடைந்து அவன் பட்ட கடனை எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவன் இடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான். அல்லேலூயா. இதுல இருந்து என்ன புரியுறீங்க? இயேசு நமக்கு எவ்வளவோ மன்னித்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனா ஒரு கொஞ்சத்தையாவது நாம் மன்னிக்கிறோமா? குடும்பத்துக்குள்ளே அந்த மன்னிக்கிற குணம் இருக்கிறதா? சபைக்குள்ளே அந்த குணம் இருக்கிறதா? நம்முடைய குடும்பங்களுக்குள்ளே அப்படிப்பட்ட குணம் இருக்கிறதா? அல்லேலூயா. அந்த குணம் இல்லைன்னு சொன்னா ஆண்டவன் என்ன செய்வான்? அவனை பிடித்து உபாதிக்கிறவர்கள் கையிலே போடுவான். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர், பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்னதென்றாரியா. அதனால இந்த நாளிலாவது இந்த காரியத்தை நாம் அறிந்தவர்களாய் ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து நமக்கு மன்னித்தது போல நாமும் ஒருவருக்கொருவர் மன்னிக்க கடவுள். அல்லேலூயா. மன்னிப்பீர்களா ஒருவரை ஒருவர்? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது பாருங்க, 23:43. இயேசு அவனை நோக்கி, நீ இன்றைக்கு என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். இயேசு சிலுவையிலே அறையப்படும் போது வலதுபுறம் ஒரு திருடனும் இடதுபுறம் ஒரு திருடனுமாய் சிலுவையில் அறைந்தார்கள். அல்லேலூயா. எப்படி அறைந்தாங்க? வலது பக்கம் ஒரு திருடன், இடது பக்கம் ஒரு திருடன், அப்படிதான் அறைய முடியும். அப்படி அறைந்த போது ஒரு திருடன் என்ன சொல்லுகிறான்? என்ன சொல்லுகிறான்? 43ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. அது சொல்ல காரணம் என்ன? ஒருத்தன் சொல்லுகிறான், நீ தெய்வமானால் உன்னையும் ரட்சித்துக்கொள், எங்களையும். இனி ஒருத்தன் என்ன சொல்லுகிறான்? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்த தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறோம். இவரோ பாருங்க, சிறைச்சாலையில் இருக்கிற திருடர்களுக்கு கூட இயேசு வெளியே உபதேசித்த உபதேசம் போய் சேர்கிறது.
வெளியிலே இயேசு செய்த அற்புதங்கள் அங்கே போய் சேர்கிறது. இயேசுவனுடைய நற்கிரியைகள் எல்லாம் சிறைச்சாலைக்கு சென்று சேருகிறது. ஹல்லேலூயா. அதனாலதான் அந்த ஒரு திருடன் சொல்லுகிறான், நாமோ செஞ்ச தவறுக்கேற்ற தண்டனையை அனுபவிக்க, இவரோ தகாததை ஒன்றும் நடப்பிக்கவில்லை. ஆனா இன்றும் சில மதத்தினர் இயேசுவை அநாகரிகமாய் குறை சொல்லுகிறார்கள். அந்த இடதுபுறம் நின்ற திருடனை போல அவர் தேவனுடைய குமாரனே ஆனால் சிலுவையிலிருந்து இறங்கலாமே, அப்படியே மறைந்து போயிருக்கலாமே என்று இன்னும் பல மதத்தினர் எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார். ஆனா இந்த ஒரே ஒரு திருடன் சொல்லுகிறார், அவர் தகாததொன்றும் நடப்பிக்கவில்லை. அப்படி சொல்லிட்டு என்ன சொல்லுகிறான் பாருங்க. அவனுடைய விசுவாசம் என்ன? இயேசுவை நோக்கி, ஆண்டவனே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். அல்லேலூயா. நீர் உம்முடைய ராஜ்யத்திலே வரும்போது, எந்த ராஜ்யம்? பரலோக ராஜ்யத்திலே வரும்போது அடியேனை நினைத்தருளும். உடனே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அல்லேலூயா. அப்போ நம்முடைய பாவத்தை உணர்ந்து ஆண்டவரிடத்தில் மன்னிப்பை கேட்டு அவருடைய ராஜ்யத்தை தேடும் போது நமக்கு தேவனுடைய ராஜ்யம் உடனே கிடைக்கும். இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அந்த ராஜ்யத்திலேயே நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. அதான் நம்முடைய குணங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவினுடைய குணங்களாய் மாறி, அந்த குணம் வரலன்னா ஒரு காலமும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அல்லேலூயா. சரி, அடுத்தபடியாய் பார்க்கலாம். யோவான் 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அப்பொழுது இயேசு தமது தாயையும் தனக்கு அருகில் நின்ற அன்பான சீசனையும் கண்டு நம்முடைய தாயை நோக்கி, ஸ்ரீயே அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீசனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். பாருங்க, மோசேயினுடைய பிரமாணத்திலே யாத்திராகமம் 20:12 நான் வாசிக்கும் போது, உன் தாயையும் தந்தையும் கனம் பண்ணுவாய். அது நான் வசதியாய் வாழ்ந்திருக்கும் போதும் கனம் பண்ண வேணும், மரண தருவாயிலும் கனம் பண்ண வேணும். அதான் இயேசு கிறிஸ்து இங்கே சிலுவையிலே 3 ஆணி மீதில் தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசு தன் தாய்க்கு சொல்லுகிறார். அன்பான சீசன் யோவான் சீசனை காட்டி, இதோ உன் மகன். சீசனை பார்த்து சொல்லுகிறார், அதோ உன் தாய். அல்லேலூயா. ஆனா உண்மையிலே இயேசு கிறிஸ்துவுக்கு சகோதரர்களும் உண்டு, சகோதரிகளும் உண்டு. அவர்களை இயேசு காட்டவில்லை. அல்லேலூயா. அன்பான சீசனை காட்டுகிறார். அல்லேலூயா. பாருங்க, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். மத்தேயு 5ஆம் அதிகாரம். நியாய பிரமாணத்தை ஆகலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதுக்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதிருங்கள். அழிக்கிறதற்கு அல்ல, நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். அல்லேலூயா. தீர்க்க தரிசனங்களை அழிக்க வரல இயேசு, நிறைவேற்ற வந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, நியாயப்பிரமாணம் இல்லை, தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் பழைய கால தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் ஒன்றும் இல்லை, பழைய ஏற்பாடு இல்லை, புதிய ஏற்பாடு மட்டும்தான் என்றெல்லாம் பிரசங்கிப்பார். இன்னைக்கு புதிய ஏற்பாட்டு சபை இருக்கிறது, அதுலேயும் விசேஷமாக சுவிசேஷ சபை. அவங்க 4 சுவிசேஷத்தை மட்டும்தான் காலமுள்ளா உபதேசிப்பார்கள். அல்லேலூயா. சுவிசேஷ சபையா, கொஞ்சம் பேருக்கு புதிய ஏற்பாட்டு சபையா, கொஞ்சம் பேருக்கு சனிக்கிழமை வேதமா, கொஞ்சம் பேருக்கு பழைய ஏற்பாட்டு வேதமா, என்னெல்லாமோ நடந்து கொண்டிருக்கிற நாட்டில். அல்லேலூயா. ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதா, தீர்க்க தரிசன நியாயப்பிரமாணத்தையோ
தீர்க்க தரிசனங்களையும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதிருங்கள். ஹல்லேலூயா. நிறைய பேர் கேள்வி கேட்டு கொண்டிருக்கிறாங்க, இயேசு கிறிஸ்து என்னைக்கு மரித்தாரு, என்னைக்கு பிறந்தார்? நிறைய பேர் கிறிஸ்துமஸ் டிசம்பர் 25 யார் சொன்னதுன்னு கேட்கறாங்க. கேள்வி கேட்கிறவங்க நரகம் போறது வரைக்கும் கேள்வி கேட்டு கொண்டே இருப்பாங்க. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து 25ஆம் தேதி டிசம்பர் 25ஆம் தேதி பிறந்தார் என்று பைபிளிலே எங்கே எழுதப்பட்டிருக்கிறது? அதுக்குதான் இயேசு சொல்லிட்டார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். ஆமா, சீமோன் கேட்ட ஆண்டவர் சொன்னார், அந்த ரட்சிப்பை காணும் நீ மரணத்தை என்ன செய்ய மாட்டேன். அந்த மனுஷன் வயசாவதுக்கு தினமும் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். ரொம்ப வயசாகி போயிட்டார். ஒரு நாள்ல சொல்லுகிறார், நீ தேவாலயத்துக்கு போகணும். ஹல்லேலூயா. குழந்தை பிறந்த 8வது நாளிலே தேவாலயத்துக்கு கொண்ட ஒரு புறா குஞ்சையாவது இல்ல ஒரு ஆடையாவது ஒரு மாடையாவது அந்த குழந்தைக்கு என்ன செய்யணும்? பாலிசன். அதுக்கு கொண்டு வரும்போது சிமியோன் அந்த குழந்தையை கையில ஏந்தி கொண்டு என்ன சொல்லுகிறார்? உம்முடைய ரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. நீ சொல்லி வைத்திருந்த ரட்சிப்பை, ரட்சணியத்தை, ரட்சிக்கிற மனுஷனை என் கண்கள் கண்டது. அப்ப 25ஆம் தேதி பிறந்தாது என்ன 8ஆம் தேதி 1ஆம் தேதி வரும். அதனாலதான் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், நித்திய ஜீவனம். நிறைய ஊழியக்காரங்க எல்லாம் நிறைய படிச்சவங்களுக்கு மூளை தேஞ்சு போச்சு. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களே, சிலருக்கு நிறைய படிச்சு நிறைய சர்டிஃபிகேட் வாங்கினதும் அவங்களுக்கு மனநோய் உண்டாகும், பைத்தியம். அதே மாதிரி நம்முடைய ஊழியக்காரங்களுக்கும் நிறைய படிச்சு மூளை என்னாச்சு? தேஞ்சு போச்சு. பயப்படாதீங்க, உங்களை ஒன்றும் கேட்க மாட்டாங்க. யாராவது கேட்டாலும் என்னதான் கேட்பாங்க. ஹல்லேலூயா. ஏற்கனவே நிறைய பேருக்கு தெரியும் அந்த தாடிக்காரன் யாருன்னு, நேரடியா தெரியாட்டாலும் தெரியும். ஹல்லேலூயா. அவங்க வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்து அவங்களுக்கு மூளை தேஞ்சு போச்சு. இல்லைன்னா டிசம்பர் 25ஆம் தேதி குழந்தை பிறந்திருந்தா தானே 8வது நாளாகிய 1ஆம் தேதியில அந்த ரட்சணியத்தை சிமியோன் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. இதை விட இனி என்ன ஆராய்ச்சி தேவை வேண்டியிருக்கிறது? இப்ப வேத வாக்கியங்களை இனி எங்க போய் ஆராயிறது? இப்படியெல்லாம் நாம் ஒருத்தர் பேசிக் கொண்டிருப்பதனால் ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஹல்லேலூயா. அடுத்து பாருங்க, நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான், மூடத்தனம் உள்ளவனோ தாய்க்கு சஞ்சலமாயிருக்கிறான். ஹல்லேலூயா. ஞானமுள்ள மகன் தகப்பனை. இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு ஞானம் அதிகம் வந்து போச்சு. அதனால எவ்வளவோ கேள்விப்படுகிறேன் தான். தகப்பனை அடிக்கிறாங்க, தாயை அடிக்கிறாங்க. ஒழுங்கா ஆலயத்துக்கு வந்து ஆண்டுடைய வார்த்தையை கேட்டா அவன் மூடனாவா இருப்பானா, நல்லவனா இருப்பானா? நல்லவனா இருப்பான். ஆலயத்துக்கு ஒழுங்கா வர்றதை விட்டுட்டு சாக்கு போக்கு சொல்லி வாழ்கிறவன் அவன் மூடனாயிருப்பான். அவன் தகப்பனுக்கும் தாய்க்கும் சஞ்சலமாய். இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல. அவன் நியாயப்பிரமாணத்தை அழிக்கவல்ல, நிறைவேற்றவே வந்தார். ஹல்லேலூயா. அதனால கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் ஆண்டவருடைய வார்த்தைகள் ஒன்றையும் விட்டுவிடக்கூடாது. எல்லாவற்றையும் நாம் என்ன செய்ய வேண்டும்? யோவான் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். ஹல்லேலூயா. இயேசு மறுபடியும் ஜனங்களை நோக்கி சொல்லுகிற வார்த்தை, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். ஹல்லேலூயா. அப்ப கிறிஸ்தவங்க 6 இருந்தாலும் சரி, ஹல்லேலூயா, எப்படி இருக்கணும்? ஒளியின் பிள்ளைகளா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவர்களிடத்தில் எவ்வளவேனும் இருள் இருக்கக்கூடாது. அவர்களிடத்தில் என்ன இருக்கக்கூடாது? இருளின் கிரியைகள் இருக்கக்கூடாது.
1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவன் விசுவாசத்தை மறுதலிக்கிறவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமாய் இருப்பான். அவிசுவாசியிலும் கெட்டவனாயிருப்பான். அல்லேலூயா. ஏலியா ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமாய் இருப்பான். அவிசுவாசியிலும் கெட்டவனுமாயிருப்பான். அல்லேலூயா. ஏலியா அதனாலதான் இயேசு அதோ உன் தாய், தாயை பார்த்து இதோ உன் மகன். அந்நேரமே அவன் தன் தாயை தன்னிடமாய் சேர்த்து கொண்டான். அல்லேலூயா. ஏலியா அதனால இயேசு கிறிஸ்துவின் நாட்கள் இந்த உலகத்திலே கொஞ்ச நாட்களாக இருந்ததினால் அதை அவர் தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்ற வந்தவராக இருந்தபடியினால் அந்த காரியங்கள் சரி. அதனால நம்ம அப்படி யாருக்கிட்டையும் ஒப்படைக்க தேவையில்லை. அல்லேலூயா. நம்ம ஜீவனுள்ள நாளெல்லாம் நம்முடைய தாயையும் தகப்பனையும் நேசிப்பது நம்முடைய தலையாய கடனாக இருக்கிறது. அல்லேலூயா. ஏலியா சிலுவையில் அடுத்தபடியாய் மார்க் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். 9ஆம் மணி நேரத்திலே இயேசு ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்ற அர்த்தமாம். அல்லேலூயா. இயேசு 4வதாய் சிலுவையில் பேசின வார்த்தை என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். இதை இன்றைக்கு இந்த வார்த்தையை சொல்லி அநேகர் குறை சொல்லி கொண்டே இருக்கிறார்கள். அல்லேலூயா. பாருங்க, இவர் கடவுள் என்ன, இவர் இனி ஒரு கடவுளை கூப்பிடுறாரு அப்படின்னு. அல்லேலூயா. அவன் தெய்வமா இருந்தாலும் தூதர்களின் துதியையும் தூய தேவனுடைய மகிமையும் தூரவே விட்டு இறங்கி அடிமையின் ரூபம் எடுத்து இந்த மண்ணுலகில் வந்தார். அல்லேலூயா. அடிமையின் ரூபம். நம் ஒவ்வொருடைய மனுஷ சாயலான ரூபத்தை எடுத்து ஆண்டவர் இந்த உலகுக்கு வந்தார். அல்லேலூயா. அவர் தாம் செய்த தவறுக்காக, மனிதனை படைத்த தவறுக்காக, ஆதாமை ஏவாளையும் படைத்த தவறுக்காக வருந்தி தன்னுடைய சாயலின்படியும் தன்னுடைய ரூபத்தின்படியும் தானே படைத்தார். அதனால அந்த சிருஷ்டிப்புக்காக வருந்தி அந்த சிருஷ்டிகள் கீழ்ப்படியாமல் போனபடியினாலே இயேசு கிறிஸ்து நம்மிலே வருத்தமுற்று வேதனைப்பட்டு நமக்காக மரிக்க அவர் சித்தம் கொண்டார். அல்லேலூயா. நாம் ஒன்றும் ரொம்ப நல்லவங்க எல்லாம் கிடையாது. ஆதாமை ஏவாளையும் சொல்வதிலும் குறை கிடையாது. இன்றைக்கு உயிரோடு இருக்கிற நாமும் ஆதாம் ஏவாளை விட அதிகமான கீழ்ப்படியாமையிலே விளைந்து வந்திருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டருடைய எல்லாருக்கும் வேலை லீவு விட்டா கூட சிலருக்கு லீவு விட மாட்டான். அப்படி லீவு விட்டா கூட தேவனை ஆராதிப்பதற்கு முடியலை. தேவனை ஆராதிப்பதற்கு மனம்.
இந்த பாவங்களுக்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு தேவன் நமக்காக இனி இதற்கு மேல எதையும் செய்ய முடியாது. அதிகபட்சமான எல்லா தண்டனையும் அவரே ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. அதனால தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் ஜீவிக்க வேண்டும் என்று பிரதிஷ்டை பண்ணி கொள்ள வேண்டும். ரோமர் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ரோமர் 8:31. இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? அல்லேலூயா. தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? இயேசு கிறிஸ்து நம்முடைய பட்சத்திலே இருந்தால் நமக்கு விரோதமாக யாரும் இருக்க முடியாது. அல்லேலூயா. அப்ப நாம் இயேசுவின் பிள்ளைகளாக இருக்கிறோமா? கல்வாரி ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டிருக்கிறதா? சிந்தித்து பாருங்கள். நம்மை தான்மே நிதானித்தறிந்தோமானால் நம்ம தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்முடைய மனம் நம்மை நியாயம் தீர்க்கணும். நாம் பேசுகிறது, நாம் செய்கிறது எல்லாவற்றையும் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 57ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஏசாயா 54:7. இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உம்மை சேர்த்துக் கொள்வேன். அல்லேலூயா. இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறப்பதற்கு சுமார் 600 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த ஏசாயா இயேசுவை குறித்து, இயேசுடைய பிறப்பை குறித்து, அவருடைய பாடு மரணங்களை குறித்தெல்லாம் எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, இமைப்பொழுது உன்னை என்ன செஞ்சேன்? இமைப்பொழுது தேவன் கைவிட்டதுனாலதான் அவர் என்ன செய்ய வேண்டியது இருக்கிறது? உயிர் விட வேண்டியது இருக்கிறது. அல்லேலூயா. அந்த இமைப்பொழுது கைவிட்டதினால் அவர் தன்னுடைய ஜீவனை விட்டார். அவர் ஜீவனை விட்டதினால் அவரை அடக்கம் பண்ணினார்கள். அடக்கம் பண்ணினதினால்தான் அவர் 3ஆம் நாள் மரித்தோரில் இருந்து உயிரோடு எழுந்தார். அவர் இன்றும் நமக்கும் தேவனாய் இருந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 24-25 வசனம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்து கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்து சாகாவிட்டால் சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவ காலமாய் இங்கே ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்து என்ன செய்யணும்? சாகணும். சாகாவிட்டா நம்ம வீட்டு பானையிலையோ இல்லை எதுலையோ அது உட்கார்ந்துருந்து அங்கேயே தான் உட்கார்ந்துருக்கும் 100 வருஷம் ஆனாலும். ஆனால் நிலத்தில் என்ன செய்யணும்? கொண்டு போடணும். நிலத்தில் கொண்டு போட்டால் அது என்ன செய்யும்? சாகும். செத்ததே ஆனால் ஆமாம், அது முளைக்கும். அதுக்கப்புறம் தான் 1 30, 1 60, 1 100 பலன் கொடுக்கும். அல்லேலூயா. மார்க்கு 10:45. மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக நம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். அல்லேலூயா. அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும்படியாக நம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். அல்லேலூயா. இயேசு எதற்கு வந்தார்?
ஊழியம் செய்யணும், ஜீவனை கொடுக்கணும் என்று வந்தார். ஹல்லேலூயா. அதனால கிண்டல் பேசவோ கேலி பேசவோ இடமில்லை. எல்லாம் வெளிப்படையா இருக்கிறது. எல்லாரும் புரிகிற விதமாய் தான் வேதம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, யோவான் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது. பாருங்க, இயேசு கிறிஸ்துவ அந்த மரண நாள்ல சியோனின் குமாரத்திகள் எல்லாம் அப்படியே அழுது புலம்பினார்கள். நீங்கள் அழுது புலம்பீர்கள், ஆனா உலகம் அற்புதம் அற்புதம் என்று சொல்லிக் கொண்டு ஜனங்களை வஞ்சித்துக் கொண்டு நடந்தானே என்று சொல்லி அவர்கள் சந்தோஷப்படுவார்கள். ஆனா நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் இந்த சிலுவை வார்த்தைகளை தியானிக்கும்படி இயேசு கிறிஸ்து ஏதோ ரேசு சபைகளில் எல்லாம் சிலுவை எல்லாம் என்ன பண்ணி கொண்டிருக்கிறாங்க, சிலுவை தூக்கிட்டு போறாங்க, ஒரு மனுஷனை சிலுவையில அடிக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ஜீவன் உள்ளவரை, ஆமா, அவர் ஜீவன் உள்ளதை ஒரு தடவை மரித்தார், இனி எல்லா காலமும் அவர் ஜீவன் உள்ளவராக தான் இருக்கிறார். அதனால அதையெல்லாம் இங்கே காட்ட வேண்டிய வேலை இல்லை, ஷோ காட்ட வேண்டிய வேலை இல்லை. வேதத்திலே இருக்கிறதை சொன்னா போதும். ஹல்லேலூயா. நாடகமும் சினிமாவும் ஷோவும் எல்லாம் காட்டி கொண்டிருக்கிறார்கள் இந்த உலகத்தில். பாருங்க, 33 வசனம் 16 33. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். உலகத்துல வந்த எல்லா உபத்திரவத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெயித்தார், ஜெயித்தார். ஹல்லேலூயா. அதனால நமக்கு ஜெயம் உண்டு, ஜெயம் உண்டு. ஹல்லேலூயா. நமக்கு ஜெயம் உண்டு. எவ்வளவு உபத்திரவம் சபைக்கு வந்தாலும் சரி, தனிப்பட்ட மனுஷனுக்கு வந்தாலும் சரி, நமக்கு ஜெயம் உண்டு. நம்மை சுற்றி தூதர்கள் உண்டு, நம் தேவன் நம்மோடு உண்டு. ஆதலால் நமக்கு எப்போதும் ஜெயம் உண்டு. அடுத்தபடியாய் பாருங்க, யோவான் 18ஆம் அதிகாரம் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன். எல்லாம் முடிந்தது, எல்லாம் முடித்தேன் என்று அறிந்தேன், வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்று இயேசு சொன்னார். அல்லேலூயா. தாகமாயிருக்கிறேன் என்று சொன்னார். தாகம் என்ன தாகம்? ஏசாயா 55ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஓ தாகமா இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டையில் வாருங்கள். பணமில்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணவுமின்றி விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். தாகமாயிருக்கிறவர்களே, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போல தாகம் உள்ளவர்களே, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து தாகம் உள்ளவர்களே, எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். பணம் இல்லாதவர்களே வந்து வாங்கி சாப்பிடுங்க. பணம் இல்லாதவங்க எப்படி சாப்பிடுறது? பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து பணவுமின்றி விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். அல்லேலூயா. பால் தேவனுடைய வார்த்தைகளை குறிக்கிறது. தீர்க்க தரிசனம்
திராட்சரசம் தீர்க்க தரிசனங்களை குறிக்கிறது. ஹல்லேலூயா. பணவுமின்றி விலையுமின்றி நல்லா காதுல கேளுங்க. ஆலயத்துக்கு வந்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா 44:3. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். ஹல்லேலூயா. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தில் ஆறுகளையும் ஊற்றுவேன். ஹல்லேலூயா. தாகம், இவனுடைய வார்த்தைகளை குறித்த தாகம் நமக்கு வர வேண்டும். இவனுடைய ராஜ்யத்திற்கு போக வேண்டுமே என்ற தாகம் நமக்கு வேண்டும். தேவனோடு கூட 1000 ஆண்டு காலம் ஆளுகை செய்ய வேண்டுமே என்ற தாகம், வாஞ்சை, விருப்பம் எந்த கிறிஸ்தவனுக்கு வருகிறதோ, இப்படிப்பட்ட வேத வாக்கியங்களை எந்த கிறிஸ்தவன் அறிந்திருக்கிறானோ அவனுக்கு என்ன உண்டு? ஆமா, நித்திய ஜீவன் உண்டு. தீமோத்தேயு 1:15. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமாக இருக்கிறது. அவர்களில் பிரதான பாவி நான். ஹல்லேலூயா. பிரதான பாவி யாரு? பவுல் பிரதான பாவி என்று ஒத்துக்கொள்கிறார். அவரு தேவனுடைய ஜனங்களை அழிக்கும்படிக்கு எருசலேமிலிருந்து பிரதான ஆசாரியருடைய கையிலே அனுமதி வாங்கி தமஸ்குக்கு போறார். அங்க இருக்கவங்களையும் பிடிச்சு கட்டி எருசலேமில கொண்டு வந்து ஜெயில போடுறார். அப்பதான் ஒரு வெளிச்சம் பிரகாசித்தார். இவரும் கூட இருந்தவங்களுடைய கண்ணுங்கள் எல்லாம் என்ன ஆயிடுச்சு? குருடாகி போச்சு. அப்போ ஒரு சத்த வானத்திலிருந்து கேட்டார், சவுலே சவுலே, என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? முள்ளில் உதைக்கிறது ஒரு கடினமா? நீ முள்ளில் யாரும் உதைக்கிறேன், அது உனக்கு ரொம்ப கஷ்டம்ப்பா. அங்கே ஒரு தீர்க்கதரிசி ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகிறார். அந்த அனனியா, ஐயோ அவனுக்கெல்லாம் நான் ஜெபம் பண்ண முடியாது, என்னை பிடித்து கட்டி ஜெயில போட வந்து கொண்டிருக்கிறான். உடனே ஆண்டவர் சொல்லுகிற ஒரே வார்த்தை, அப்ப அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. அவன் போய் சகோதரனாகிய சவுலே என்று சொல்லி ஜெபம் பண்ண போது அங்கே கண்ணிலிருந்து மீன் சதர்கள் போல கீழே விழுந்தது. அவன் பார்வை அடைந்தான். அவன் அது சீக்கிரமாய் ஞானஸ்தானம் எடுத்து இயேசுதான் தெய்வம் என்று பிரசங்கம் பண்ணான். ஹல்லேலூயா. யோவான் 7:38. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். ஹல்லேலூயா. ஆண்டவரை யார் விசுவாசிக்கிறீங்களோ, அவர் மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார் என்று யார் விசுவாசிக்கிறீர்களோ, உங்கள் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். அப்படியானா அந்த நதி அடுத்தவங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதா இருக்கும். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நம்முடைய உள்ளத்திலிருந்து ஜீவ நதிகள் ஓடவில்லை, யாருக்கும் என்னால் ஒரு பிரயோஜனம் இல்லை என்று உள்ளவர்களே இந்த வார்த்தையை விசுவாசியுங்கள். உங்கள் உள்ளத்திலிருந்து ஜீவ நதிகள் ஓடட்டும், அது மற்றவர்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். ஹல்லேலூயா. அடுத்தபடியாய் பாருங்க, 1 பேதுரு 1:9. உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். ஹல்லேலூயா. அப்போ தாகமாய் இருக்கிறேன் என்றால் நம்ம உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓட வேண்டுமே என்று இயேசு தாகமாயிருக்கிறார். நம்முடைய ஆத்துமா ரட்சிக்கப்படும் வேண்டியாய் தாகமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, மீகா 5:2.
எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவிலுள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் நீ யூதேயாவிலுள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாய் பூர்வத்தினுடையது. அவருடைய புறப்படுதல் நாட்களாய் பூர்வத்தினுடையது. அல்லேலூயா. அல்லேலூயா. எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தாலும் இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. அல்லேலூயா. எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லகேமிலிருந்து இயேசு பிறந்து அவர் இஸ்ரவேலையும் சகல ராஜ்யங்களை ஆளுகிறவராய் வழிபடுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கு இஸ்ரவேலை அழிப்பதுதான் எங்களுடைய முதல் நோக்கமா? இஸ்ரவேலை அழிப்பதுதான் முதல் நோக்கம் அப்படின்னு ஈரான் போன்ற பெரிய நாடுகள் எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார். ஆனா இஸ்ரவேலை ஆளுவது யாரு? இஸ்ரவேலை ஆளுகிறவர் யாரு? நமது ஆண்டவர் இயேசு. அல்லேலூயா. அல்லேலூயா. சர்வத்தையும் படைத்தவர். ஆறுகளும் நீர் ஊற்றுகளும் புரண்டு வருவதற்கு முன்னே அவருடைய மடியிலே செல்ல பிள்ளையா இருந்தவர். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்று சர்வத்தையும் ஆளுகிறவராய் மாறிவிடாத தாகமாக இருக்கிறேன். உன்னுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு போகணுமே. மகனே, மகளே, தாகமாயிருக்கிறேன், தாகமாயிருக்கிறேன். தாகம் நம்முடைய உள்ளத்திலேருந்து ஜீவ நதிகள் புறப்படலைன்னா அவருக்கு தாகம் என்னைக்கு தீர போகுது? ரட்சிப்பின் தாகம். எல்லாவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே சுத்தமாயிருக்கிறது. அல்லேலூயா. அடுத்து ஆத்தும தாகம். நம்ம எல்லாரும் சும்மா ஆலயத்துக்கு வந்து போனா மட்டும் போதாது. அல்லேலூயா. விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும். விசுவாசத்தின் பலனாகி ஆத்தும ரட்சிக்கப்படும். ஆத்துமாமே என் முழு உள்ளமே ஆண்டவரை அழுதேற்று வரை அன்புவை காதலிக்க ஆண்டவரை அழுதேற்று போற்றிடும் போதல தொள்ளம் சாற்றுதற்கரி என்னையுள்ள திருமானோர் சுதற்கரிய என்னையுள்ள ஆத்துமமே கொள்ளு உள்ளமே ஆண்டவரை ஆழ்வரையா உவை காதலித்த ஆண்டவரை அழுதேற்று. அடுத்தபடியா யோவான் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்ததென்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. தலையை காடியை வாங்கின பின்பு தாகமா இருக்கிறேன்னு சொன்னதும் கொஞ்சம் கசப்பான காடியை கொடுத்தாங்க. அல்லேலூயா. அதை வாங்கின பின்பு தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். முடிந்தது என்று சொல்லி. அல்லேலூயா. இதுல 2 வசனம் இருக்கு. 6வது வசனம் இருக்கு, 7வது வசனம் இருக்கு. முடிந்தது என்று சொல்லி இயேசு முடிந்தது. பாருங்க, வேதத்திலே நான் பார்க்கும்போது யாக்கோபு தன் பிள்ளைகளை எல்லாம் கூப்பிட்டான். அவனுடைய அந்திய காலத்துல கூப்பிட்டு யோசேப்புகாட்ட சொல்லுகிறான், நீ என்ன இங்க அடக்கம் பண்ண கூடாது, என்ன கொண்டு போய் எங்க பண்ணணும்? நீ எருசலேமில் தான் கொண்டு போய் என்ன அடக்கம் பண்ணணும் என்று சொல்லி அவன் தன் கோல் முலையில் சாய்ந்து ஜீவனை விட்டான். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் அந்த நாட்கள் வரும்போது சொல்லிடுவாங்க. அப்படிதான் வேதத்துல நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி இயேசுவும் முடிந்தது என்று சொல்லி ஜீவனை ஆவியை விட்டார். அல்லேலூயா. அப்ப என்னெல்லாம் முடித்தார்?
மத்திய 5:17 நாம் சொல்லியிருக்கபடி நியாயப்பிரமாணத்தை ஆகலும் தீர்க்க தரிசனங்களை ஆகலும் அடிக்கிறதுக்கு வரல. ஆமா, அதுல நிறைவேற்றி முடிந்தது என்று சொல்லி ஜீவனை விட்டார். அல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். இயேசு அவர்களை நோக்கி என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. அறுப்பு காலம் வருகிறதற்கு இன்னும் 4 மாதம் சொல்லும் என்று சொல்லுகிறது இல்லையா? இப்பொழுது பயந்தனங்கள் இப்பொழுது அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. அறுப்பு காலம் வர்றதுக்கு இன்னும் 4 மாதம் ஆகும். அது 6 மாசம் அறுவடை. உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், இப்போ உங்க கண்கள் அப்படி பாருங்க, எப்படி இருக்கு? எல்லாம் விளைஞ்சு அறுவடைக்கு ஆயத்தமாக இருக்கிறார். அல்லேலூயா. என் தேவன் எல்லா நேரத்திலும் அற்புதங்களை செய்கிற அவர் அதிசய தேவன். அல்லேலூயா. இன்னும் 4 மாசம் இருக்கு, இன்னும் 4 மாசம் இருக்கு ஏங்கினவங்களுக்கு எல்லாம் இப்ப 90 நாள்லயே அறுவடை. அல்லேலூயா. அந்த நாள்ல அது ஆண்டவர் சொல்லுகிறார், அற்புத காலம் வருகிறதற்கு இன்னும் 4 மாதம் சொல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறது இல்லையா? இதோ வயதிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்கு. ஆமா, எல்லாம் செய்து முடிச்சாச்சு. இந்த பூமியில என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாவற்றையும் உங்களுக்கு செய்து முடித்தேன். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய். அல்லேலூயா. பாருங்க, உன் வித்துக்கும் ஆமா பகை. பகை எங்க முடியுது? இப்போ பாம்புக்கு தலையை ஆண்டவர் நினைஞ்சாரு, நசுக்கிட்டார். அது என்ன செய்யுது? அவருக்கு குதிகாலை கடிச்சு விட்டது. அப்ப 2 பேருக்கும் என்ன ஆச்சு? மரணம் உண்டாயிடுச்சு. ஆனா பிசாசுக்கு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதல் இல்லை, இயேசுவுக்கு மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுதல். அப்ப நமக்கு ஜெயம். அல்லேலூயா. யோவான் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். யோவான் 1ஆம் அதிகாரம். மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறார் தேவாட்டுக்குட்டி. அல்லேலூயா. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்து முடிந்தாயிற்று. சிலுவையை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு ஜெயம் உண்டு. அல்லேலூயா. அதான் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார். அதனால உலகத்தின் பாவத்தை அவர் சுமந்து தீர்த்து முடிஞ்சாச்சு. அல்லேலூயா. அடுத்தபடியாய் பாருங்கள், மத்தேயு 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது. நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை. ஆமா, அதனால எந்த பலவீனம் வந்தாலும் எந்த நோய் வந்தாலும் இயேசுவை நோக்கி பார்த்தால் போதும். அல்லேலூயா. நம்ம என்ன செய்யணும்? அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். அல்லேலூயா. அப்பா, உங்களுடைய பலவீனங்களை எல்லாம் நான் ஏற்றுக்கொண்டு முடிந்தாச்சு, நோய்களை எல்லாம் சுமந்து முடிஞ்சாச்சு. அதனால நீங்க ஒண்ணு என்ன செய்ய வேண்டாம், கவலைப்பட வேண்டியதில்லை. அல்லேலூயா. யோவான் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நீர் எனக்கு கொடுத்த எல்லா செய்கையும். ஆமா, பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு தியானித்த கிரியைகளை செய்து முடித்தேன். அல்லேலூயா. இதான் நமக்கிட்ட என்ன சொன்னாரோ, ஏசப்பாட்ட என்ன சொன்னாரோ அதை எல்லாம் செய்து முடித்தாயிற்று என்று இங்கே சொல்லுகிறார். அதனாலதான் முடிந்தது என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நிறைய இருக்கிறது, நம்ம இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கலாம். அடுத்தது பாருங்க, லூக்கா 23:46. பிதாவே,
என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். அப்படி சொல்லி ஜீவனை விட்டார். அப்படி சொல்லி ஜீவனை விட்டார். முடிந்தது என்று சொல்லி நிறைய காரியங்களை சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகள், அவரை ஏற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளுக்காக நான் எல்லாவற்றையும் நீங்க சொன்ன எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டேன் என்று சொல்லி மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அன்பானோடு 1 பேதுரு 4:1. 1 பேதுரு 4:1. இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். ஆமா, நமக்காக இயேசு எவ்வளவோ மாம்சத்துல பாடுபட்டார். ஹல்லேலூயா. அதே மாதிரி நாமும் உயிரோடு இருக்கும் வரைக்கும் ஆண்டவருடைய நாமத்துக்கென்று பாடுபட வேண்டும். ஹல்லேலூயா. கிராம ஊழியங்கள், கைப்பிரதி ஊழியங்கள் என்று தேவனுடைய பிள்ளைகள் அநேகர் பாடுபட்டு கொண்டே இருந்தார்கள். ஆனால் இப்பொழுது உலகத்தின் சட்டத்திட்டங்கள் எல்லாம் அப்படி பாடுபடுவதற்கு தடை விதித்துக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இப்பொழுது ஏதோ ஒரு சட்டம் வருகிறதா, ஏதோ ஒரு சட்டம், சிறுபான்மையினருக்கு எதிராக ஏதோ ஒரு சட்டம் வருகிறதா. இப்படியெல்லாம் குழப்படி உண்டு பண்ணாங்க நினைக்கிறாங்க. என்னாலும் நாம மாம்சத்தில் என்ன செய்ய வேண்டும்? பாடுபட வேண்டும். பிலிப்பியர் 1:21. பிலிப்பியர்கள் நிருபம் 1:21. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஆகிலும் சரீரத்தில் பிழைத்திருக்கிறதுனாலே என் கிரியைக்கு பலன் உண்டாயிருப்பதனால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னதென்று அறியேன். ஏனெனில் இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன். தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு. அது அதிக நன்மையா இருக்கும். அப்படி இருந்தும் நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம். ஹல்லேலூயா. பவுல் சொல்லுகிறார், எனக்கு இயேசுவோடு கூட இருக்க ரொம்ப ஆசை, ஆனாலும் நான் உங்களோடு இருந்து இன்னும் ஊழியம் செய்ய வேண்டியது இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதனால கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, சேவான் பாருங்க, சேவான் கூட மரிக்கும் போது அப்போஸ்தலர் 7:56. அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறதையும் காண்கிறேன் என்றார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, பாருங்க, பரிசுத்தவான்களுடைய மரணம் எவ்வளவு அருமையானது என்று வேதம் சொல்லுகிறது. இங்கே சேவானை கல்லெறிந்து கொலை செய்யப்படுகிற அந்த நேரத்திலே அவர் சொல்லுகிறார், அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றார். அப்படி சொன்ன போது உடனே கல்லெறிஞ்சாங்க. 59 பாருங்க. அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று சேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லறிந்தார்கள். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய மனுஷர்கள் எல்லாம் எப்படி ஆயினும் இவர்கள் அழிக்கப்பட வேண்டும் என்றல்ல, எப்படி ஆயினும் இவர்கள் என்ன செய்யணும்? இயேசுவை தெய்வமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நித்திய வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். பரலோக ராஜ்யத்துக்கு வர வேண்டும் என்றுதான் விரும்பினார்கள். அல்லேலூயா. கலாத்தியர் 2:20. கலாத்தியர் 2:20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். இப்பொழுது நான் மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அல்லேலூயா. 5:24. 5:24. கிறிஸ்துவுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார். கிறிஸ்துவுடையவர்கள், கிறிஸ்துவனுடைய பிள்ளைகள் மாம்சத்தையும்
அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறையும். எவ்வளோ நேரம் சுருக்கமாக கேட்டோம். அதான் பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவனுடையவர்களுக்கு மாம்சம் இருக்கு. மாம்சம் இருந்தால் மாம்சத்தில் என்ன வரும்? ஆசை வரும், இச்சை வரும், எல்லாம் வரும். ஆனால் அதையெல்லாம் என்ன செய்யுங்க? சிலுவையில் அறைந்து விடுங்கள். அதெல்லாம் சிலுவையில் அறைந்துட்டு இயேசுவின் பிள்ளையாய் வாழுங்கள். வேத வசனங்களை ஆராய்ந்து வாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. வருகையிலே பங்குண்டு. தேவனுடைய ராஜ்யத்திலே அவரோடு கூட ஆளுகையும் நமக்குண்டு என்பதை இந்த புனித வெள்ளி ஆராதனையின் மூலம் அறிந்து கொள்ளுங்கள். மீண்டுமாய் இந்த யூடியூப்பிலே இந்த செய்தியை பார்த்து தேவநாமத்தை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கனப்படுத்துவார். உங்களை அதிகமாய் நேசிக்கிற பரலோகத்தின் தெய்வமே இயேசுவே, சிலுவையின் 7 பொன்மொழிகளையும் மீண்டும் ஒரு வீசை கேட்டு தேவநாமத்தை மகிமைப்படுத்தும்படியான பாக்கியத்தை அடியார்களுக்கு கொடுத்தபடியாக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இது வருஷத்திலே ஒரு நாள் கேட்க வேண்டிய வார்த்தை. வருஷத்துக்கு ஒரு தடவை உடைய ஆராதனை என்று நினைத்து விடாதபடி எங்கள் வாழ்நாளெல்லாம் இந்த வார்த்தைகளை சுத்தப்படுத்தி கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த வார்த்தைகள் எங்களை உயிர்ப்பிக்கட்டும் ஆண்டவரே. எங்களை நித்திய ராஜ்யத்துக்கு தகுதிப்படுத்தட்டும் ஆண்டவரே. இந்த வார்த்தைகளின் மூலம் நாங்கள் 1000 ஆண்டு ஆளுகையிலே பங்கு பெற கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சர்வபாரங்களையும் மறவாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you.